பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவ்யய பிதா. இந்த ஸ்லோகம் சஹஸ்ரநாம பாராயணத்துக்கு முன்னால் நாம் அனைவரும் சொல்வது. பகவான் பவித்திரங்களுக்கெல்லாம் பவித்திரமாய், மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுப்பவனாய் உள்ளார். ஒரு குத்து விளக்கோ, மஞ்சளோ, குங்குமமோ, கோலமோ மிகவும் மங்களகரமாக கூறப்படுகின்றன. அதே போல தண்ணீரோ, மாடு பசுமாடோட சம்பந்தப்பட்ட பஞ்சகவ்யம் முதலானவர்களோ, சாணகம் இது முதலானவையெல்லாம் தூய்மை கொடுப்பவையாக சொல்லப்படுகின்றன. கங்கை நீர் நம்மை தூய்மைப்படுத்தும், மாட்டு சாணகம் தூய்மைப்படுத்தும். பெரியோர்கள் மகான்கள் அவர்களுடைய திருவடி தூளி அது நம்ம தலையில பட்டா தூய்மைப்படுத்தும். இதெல்லாம் பவித்திரமான பொருட்கள். அதே போல விளக்கோ, மஞ்சளோ, ஏன் வெற்றிலை பாக்கோ, கோலமோ இதையெல்லாம் மங்களத்தை கொடுக்கும் பொருள்கள். இந்த பொருள்கள்லாம் மங்கள பொருள், இதெல்லாம் பவித்திர பொருள். ஏன் வேறு சில பொருள்கள் எல்லாம் தூய்மையற்றவை, மங்களமற்றவை என்றெல்லாம் ஆர் ஏற்படுத்தி வைத்தார்கள்? இறைவன் தான். அவர் தான் இந்தந்த பொருளை உபயோகப்படுத்துங்கோ மங்களமா இருக்கலாம் என்று நமக்கு வரையறுத்துள்ளார். நாம் இப்ப சேவிக்க போறது நமக்கு மங்களங்களையே கொடுக்க போகும் ஆஞ்சநேயரை. ரொம்ப ஆச்சரியமான கோவில், பிரசித்தமான கோவில். சென்னையிலிருந்து செங்கல்பட்டு போகும் நெடுஞ்சாலை கூடுவாஞ்சேரி என்னுமிடம் வருகிறது. அவ்விடத்தில் இடது பக்கம் திரும்பி பெரியபாளையத்து அம்மன் கோயில் போகும் பாதை. திரும்பின உடனேயே 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே நந்திவரம் என்னும் ஊர் வருகிறது. நந்திவரத்தில் உள்ள ஸ்ரீராம பக்த மங்கள ஆஞ்சநேய சுவாமி திருக்கோயில். நந்திபுர விண்ணகரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது நந்திவரம். நந்தியே வரம் கொடுத்தாற் போலே நம் அனைவரையும் ஆஞ்சநேயரை தரிசிக்க அனுப்பி வைக்கிறார். மிக முக்கியமான கோயில், நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே இருக்கும் கோவில். முதலில் கோயிலினுடைய சுற்றுப்புறங்களை தரிசித்துக் கொள்வோம். ஆஞ்சநேயர் என்றாலே ஆரோக்கியம், உற்சாகம், பக்தி, இந்த மூன்றுக்காகவும் தான் பக்தர்கள் வருகிறார்கள். எண்ணிறந்த பிரதட்சணம் செய்கிறார்கள். வடமாலைகளோ, வெற்றிலை மாலைகளோ எத்தனை உண்டோ ஆஞ்சநேய சுவாமி சமர்ப்பித்துக் கொள்ளுகிறார். இந்த இவ்விடத்தில் ஆஞ்சநேயரை தவிர இருக்கும் மற்ற சன்னிதானங்களை முதலில் தரிசித்துக் கொள்வோம். இதோ ராமர் எழுந்தருளி உள்ளார். விக்கிரகங்கள் அனைவரும் பார்க்க பார்க்க பக்தி பொங்கும்படிக்கு பேரழகோடே எழுந்தருளி உள்ளார்கள். நின்ன திருக்கோலத்தில் ராமன், அருகே லக்ஷ்மணன், கூட சீதை, அவர்களோடும் சேர்த்து ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேய சமேத ராமச்சந்திரன் பகவான் அவர்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டோம். அருகில் கண்ணன் பாமா ருக்மணியோடு சேர்த்து எழுந்தருளி உள்ளார். சத்யபாமா என்பவளைத்தான் பாமா பாமானு பக்தியோடு அழைக்கிறோம். ஓர் பக்கத்தில் ருக்மிணி தேவி பீஷ்மகனுடைய குமாரத்தி, மற்றொரு புறத்தில் சத்யபாமா சத்ராஜித் என்பவனுடைய பெண். இவர்கள் இருவரையும் கண்ணன் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார். அஷ்ட மகிஷிகளிலே மிகவும் முக்கியமானவர்கள். ஏன் சத்யபாமா பூமாதேவியின் அவதாரம் என்னும், ருக்மிணி ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரம் என்னும் கூறுகிறார்கள். பாமா ருக்மிணியோடு சேர்ந்த ருக்மிணி சத்யபாமா சமேத கண்ணனை தரிசித்தோம். அவர் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணனுடைய புல்லாங்குழலை தரிசிக்கும் போதெல்லாம் ஒரு உண்மை புரியும். இதில் பல ஓட்டங்கள் உள்ளன, துளைகள் உள்ளன. காற்று ஒன்றுதான். ஒரு காற்று ஓரொரு துளையில் வெளியேறும் போது அந்தந்த ஸ்வரஸ்தானம், ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம் இது முதலான ஸ்வரங்கள், நிலைகள் எல்லாம் எங்கிருந்து வரும்? 7 காற்று உள்ளே புகாது. ஷட்ஜத்துக்குன்னு ஒரு காற்று, நிஷாதத்துக்குன்னு ஒரு காற்று கிடையாது, ஒரே காற்று. ஆனா அந்த காற்று எந்த துளை வழியே வெளியேறுகிறதோ அந்தந்த ஸ்வரஸ்தானம்,
அதே போல ஜீவாத்மாக்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள். ஒரு சுத்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்திருந்தால் வேறுபாடு கிடையாது. கர்மம் தீண்டாத ஆத்மா அனைத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர்கள் எந்த சரீரத்தை கர்மத்தினால் எடுத்துக் கொள்கிறார்களோ அந்த சரீரத்தின்படி சுகதுக்கங்களை அனுபவிக்கிறார்கள். இன்ப துன்பங்களை ஒரு ஆத்மா எடுத்துக்கொண்ட சரீரத்தின்படிதான் துய்க்கிறான், அனுபவிக்கிறான். அதனாலே ஆத்மாக்கள் 7 வகைப்பட்டவர்கள் அல்ல. எடுக்கின்ற தொலை எடுத்துக்கொண்ட சரீரம் பல வகைப்பட்டிருக்கிறது. அது மனுஷ சரீரம், தாவர சரீரம், விலங்கு உடல், பறவை உடல் என்று எதை எடுத்துக்கொண்டிருக்கிறாரோ அதுக்கு தகுந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார். இதைத்தான் கண்ணன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டே நமக்கு கூறுகிறார். இன்னைக்கு ராமனையும் கண்ணனையும் நந்திவரம் ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் தரிசித்தோம். இனிமேல் அடுத்த நாள் சந்திக்கும் போது ராமபக்த மங்கள ஆஞ்சநேயரை சேவிப்போம். அதற்கு முன்னால் ஆஞ்சநேயர் தற்போது அங்கதனை சமாதானப்படுத்த பார்க்கிறார். தானம் கொடுக்க முடியவில்லை, சமாதானப்படுத்த முடியவில்லை, தண்டிக்கவும் கூடாது. அப்ப பேதப்படுத்துவதுதான் வழி. இருவரும் ஒத்து போகிறார்கள். அங்க இருக்கிற மற்ற பெரிய குரங்குகளும் இளைய குரங்குகளும் அங்கதனும் மொத்த பேருக்கு இப்ப ஒரே கருத்து. திரும்ப நாட்டுக்கு போக வேண்டாம், சீதை கிட்டவில்லை, கிஷ்கிந்தைக்கு போனால் சுக்ரீவன் தலை வெட்டி விடுவான், ஆகவே நாம் உயிரோடு இருக்க வேண்டும், திரும்ப வேண்டாம், தேடவும் போக வேண்டாம், திரும்பியும் போக வேண்டாம். இதுதான் அங்கதனுடைய முடிவு. இதை மற்ற பேர் ஏத்துக்கிறார்கள். இதுல ஒருத்தருக்கொத்தர் தான் இப்ப சண்டை மூட்டி விட்டுறார் ஆஞ்சநேயர். அதுக்கு அவர் முதல்ல சொன்னது, அங்கதா, நீ ஏன் திரும்ப போகக்கூடாதுன்னு நினைக்கிறாய்? போனால் நீ கூட அரசு பட்டம் கட்டி கொள்ளலாம். உன் தொந்தையை கொன்ற வாலி, அந்த வாலியான உன் தந்தையை கொன்ற ராமன், ராமன் காலில் விழுந்தேன்னா உனக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு போறார். அதுக்கு நீ திரும்பி போனாதானே நடக்கும். இங்கே இருந்தா ராமன் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாரா? இளவரசி பட்டம் கட்டின அவர் உனக்கு ஏன் அரசு பட்டம் கட்டக்கூடாது? யோசித்துப்பார். இந்த குரங்குகளை கூட சேர்த்துக்கிறேன்னு சொல்றியே, கொஞ்ச நாள் போனால் இவர்களுக்கு வீட்டு ஞாபகம் வரும். அப்ப உன்னோடு இருக்க மாட்டார்கள், உடனே திரும்பி போகலான்னு சொல்லுவார்கள். ஒவ்வொருத்தரா உன்னை விட்டு விலகுவார்கள். கடைசியில நீ தான் இழக்க போகிறாய். அடுத்து சொல்றேன், இதே இடத்துல இருந்து அப்படி நீண்ட நாள் வாழ்ந்து விடலாம். ராமனுக்கு இங்க இருக்கிற இடம் தெரிய வராது, சுக்ரீவனுக்கு தெரிய வராதுன்னு கூறுகிறாயே, தப்பா சொல்லுகிறாய். லக்ஷ்மணனுடைய ஓரொரு ஆயுதமும் எந்த மூலையில் எது ஒளிந்திருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து தகர்த்து விடும். லக்ஷ்மணனுடைய அம்பின் சக்தி உனக்கு தெரியாதா? ஆகவே இங்கு நீ சௌக்கியமா இருக்கலாம்னு நினைக்கிறையே, அதுவும் நடக்காது. ஏதன் லக்ஷ்மண பானானாம் ஈஷத்காரியம் விதாரணம் தண்டேன நத்வயா சக்யாக சுக்ரீவாத் அபகர்ஷிதம் நக்கியகந்தே இமே சர்வே சாமதானாதிபிர் குணைகி. இன்னொன்னு யோசிப்பாய், அப்படி லக்ஷ்மணனுடைய பானம் தேடலைன்னாலும் சுக்ரீவன் விட்டுடுவனா? நம்ம இத்தனை பேருக்கும் முதல்ல தேடுறதுக்கு இடம் சொன்னதே நம்ம ராஜான்னா. ஒரு இடத்துல 2 இடுக்கு விடாமல் இங்க தேடு இங்க தேடு இங்க தேடுன்னு சொல்லி கொடுத்து அமைச்சிருக்கார். அப்படி இருக்கிறவர் இந்த இடத்தை எங்கேயாரும் விட்டுடுவாரா? 1 மாசத்துக்குள்ள வரலேங்கிறதுக்காக விட்டுட மாட்டார். தேடி பிடித்து தண்டனை கிட்டும். இவர்களை நீ நம்பாதே, உன்னையும் இவர்கள் நம்ப வேண்டாம். எல்லாருமாக திரும்பி போவதுதான் உச்சிதம். நீ சொல்லதே தப்பு, இவா சொல்லதே தப்பு என் இருவருக்கும் வெவ்வேறு கருத்துக்களை கூறினார். மேலே கேதிதா துக்க செய்யாபிகி துவாம் கரிஷந்தி பிருஷ்டதா. இவாளுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கும், ஆனா நாளைக்கே குடும்பத்தை பிரிஞ்சுக்கிறவேங்கிற துக்கம் வந்தா அங்கதா உனக்கு என்ன, உனக்கு ஏது குடும்பமா அதுவா, நல்லவேளை நீயாவது தப்பிக்கணும்னு பார்க்கிறாய், உனக்கு சிற்றப்பனோட சண்டை, அதனால் தான் பிரிந்து விட்டாய்னு சொல்லிவிட்டு இவர்களே நாடு திரும்பி விடுவார்கள். இவர்களை நம்பாதே. ஆனுபூர்வியாத்து சுக்ரீவா ராஜ்யத்வாம் ஸ்தாபயிஷ்யதி தர்மராஜ பிருத்திவியஸ்தே பிரீத்திகாமோ திருடவிரதா சுச்சிஹி சத்திய பிரதிஜ்ஞஸ்ச. இப்ப கடைசியா கூறுகிறேன் கேள். நீ நினைக்கிறா போலே சுக்ரீவன் கொடியவன் அல்ல. அவன் எத்தனையோ நன்மகள் அறிந்தவன், தர்மசாஸ்திரம் தெரிந்தவன். இல்லை என்றால் நானோ ஜாம்பவானோ அவனோடு ரிஷமோக பர்வத்தத்தில் அவ்வளவு நாள் ஒளிந்திருந்திருப்போமா? நான் இருந்திருக்க மாட்டேன். என்ன தர்மத்தில் நிலைநின்றவன் தெரிந்து வைத்திருக்கிறாய். நான் உன் சிற்றப்பனோடு இருந்திருக்கிறேன் என்றால் அவனும் தர்மம் அறிந்தவன். அதோடு இல்லை, ராமன் தர்மமூர்த்தி. அந்த ராமனே சுக்ரீவனோட நட்பு கொண்டிருக்கிறான் என்றால் அப்ப சுக்ரீவன் கொடியவன் நினைக்காதே. இருக்கட்டுமே, அவன் கொடியவனாக கூட இருக்கட்டும். அவன் ஏதாவது உனக்கு தவறிழைக்க பார்த்தால் ராமன் குறுக்க தடுக்க மாட்டான்னு நினைக்கிறாய்? கண்டுபா தடுத்து விடுவான். இவனை மீறி ஒரு நாளும் சுக்ரீவனால் ஒன்றும் செய்ய முடியாது.
ராமனும் லக்ஷ்மணனும் சொன்னத்தை சுக்ரீவன் கேட்பான். ராமலட்சுமணர்கள் நல்லது தர்மத்தை தான் சொல்லுவார்கள். ஆகவே நீ கவலைப்பட தேவையில்லை. சுச்சி சத்திய பிரதிஜ்ஞச்ச சத்வாம் ஜாது ந நாசயேத் பிரியகாமச்ச தே மாது ததர்த்தம் தாஸ்ய ஜீவிதம். உன் தாயினிடத்தில் தான் சுக்ரீவனுக்கு எவ்வளவு அன்பு, அவளுக்காகவாவது உன்னை துன்புறுத்த மாட்டான், புரிந்து கொள். இதெல்லாம் பேசிட்டார் ஆஞ்சநேயர். ஆனா அடுத்து அவன் உள்ளத்தில் இது நேராக படவில்லை, மறுபடியும் குற்றமாகப்பட்டது. அடுத்த சர்க்கத்துக்கு போறோம். 55வது சர்க்கம். அந்த சர்க்கத்தில் பிராயோபவேசம் இருந்து உயிர் துறக்க போகிறேன். அதாவது தமிழே வடக்கிருந்து உயிர் துறத்தல்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? பழைய நாள் வரலாறெல்லாம் படிக்கிறச்சே வடக்கிருந்து உயிர் துறத்தல்னு சொல்லுவார்கள். பிராயோபவேசம் பட்டினி கிடத்தல், மெதுமெதுவே உடல் சக்தியை தனித்து கொள்ளுதல், உயிரை நீத்து விடுதல். இதைத்தான் பண்ண போறேன்னு அங்கதான் சொல்றார். ஏன் அவன் சொன்ன காரணம் பாருங்க. ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் பிரஸ்ரிதம் தர்ம சம்ஹிதம் சுவாமி சத்கார சயுக்தம் அங்கதோ வாக்கியம் அப்ரவீத். இப்படி ஹனுமான் பேசுறதை கேட்டுட்டு, நன்கு சொன்னாய், தர்மம் சொன்னாய், ஆனால் எனக்கு இருக்கிற ஐயங்களை கூறுகிறேன் கேள். ஸ்தைரியம் ஆத்மன சௌச்சம் ஆனுசம்சம் அதார்ஜவம் விக்ரமைச்ச தைரியஞ்ச சுக்ரீவே நோபபத்தியதே. சுக்ரீவனிடத்தில் இந்தந்த நற்பண்புகள் கிடையாது. ஸ்தைரியம் ஸ்திர புத்தி, நடுங்காத புத்தி. ஸ்தைரியம் ஆத்ம மனசௌச்சம், மனத்தில் தெளிவு. அவனுக்கு திருட புத்தி கிடையாது, தெளிந்த மனசு கிடையாது, நேர்மை கிடையாது, கருணை கிடையாது, விக்ரமம் கிடையாது, தைரியம் கிடையாது. இது ஏதும் சுக்ரீவனிடத்தில் இல்லை. எல்லாருக்கும் அப்படியே அதிர்ந்து போயிட்டார்கள். ஒரு ராஜா சிற்றப்பனை பத்தி அவன் சொல்லுகிறான், இத்தனை நாள் மனசுல இத்தனை வைத்துக் கொண்டு இப்படி பேசுறானே. நாம நினைச்சிட்டு இருக்கோம், அன்னைக்கே வாலி கொண்டு போய் அங்கதானே ராமனிடத்துல விட்டவுடன் எல்லா விரோதமும் போயிடுத்து, இப்ப எல்லாரும் 2 பேரும் சௌக்கியமாயிட்டான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்ப மனசுல இருந்து எல்லா விஷயமும் வெளியில வர்றது பாருங்க, உள்ளூர புகைந்து கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். புகஞ்சின்று இருக்காம கூட இருந்திருக்கும். ஆனா ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, இப்ப நம்மாலே ஹெல்ப்லெஸ் ஆயிட்டோம், இதுக்கு மேல போக முடியலன்னால் அப்ப கீழே நம்ம நல்லதா நினைச்சிருந்ததெல்லாம் தீயதா மாறும். நம்ம யாரார நல்லவர்களா நினைச்சிருந்தோமோ அவ செஞ்சதுல எது நல்லதா பட்டுதோ அது அத்தனை இப்ப தீயதா படும். ஏன்னா எனக்கு போக்கடா இல்லையோ, என்னால மேல போக முடியல, ஏதோ ஒண்ணு தலையில காரணத்தை வச்சாகணும். உடனே இப்படித்தான் நம்ம எல்லாரும் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுவோம். அதுதான் இங்க சொல்றார். அப்ப என்னென்ன தப்பு சொல்றான்னால், பிராதுர் ஜேஷ்டஸ்ய யோ பாரியாம், அண்ணனுடைய மனைவியை யார் தன் மனைவி ஆக்கி கொண்டானோ அவனை நான் உயர்ந்தவன்னு மதிக்க மாட்டேன். கதஞ்சச தர்மம் ஜானீதே ஏன பிராத்ரா துராத்மனா, யாரால் அண்ணனே கொல்விக்கப்பட்டானோ, சுக்ரீவன் அண்ணனையே கொண்டுட்டான், சுக்ரீவன் அண்ணனுடைய மனைவியே தான் அபகரித்து கொண்டான், இவனை நான் மதிக்கவே மாட்டேன். சத்யாத் பரிணிகிரஹீதஸ்ச கிருதகர்மா மகாயசாக, நன்கு ராமனை தோழனாக கொண்டு தன் காரியத்தை முடிச்சுட்டு 4 மாசம் கழித்து ராமனிட்ட வர சொன்னே வரேன்னு சொல்லியிருக்கிற வார்த்தையை மீறி போகாமல் இருந்தானே, அப்ப சத்தியமும் இல்லை, நேர்மையும் இல்லை. லக்ஷ்மணஸ்ய பயே நேக நாதர்ம பயபீருனா, தர்மத்துக்கு பயந்தீங்க ராமனுக்கு உதவ வரல. லக்ஷ்மணன் அவனை கோபத்தோட பேச வந்தான். அவன் ஒரு அம்பு விட்டா தான் போயிட போறோமேன்னு லக்ஷ்மணனிடத்தில் இருக்கிற பயத்தினால் அவன் தேட அமைச்சிருக்கானே தவிர ராமனிடத்தில் இருக்கிற தர்மத்தினால் இல்லை. மொத்த வழிவகுத்து என்னென்ன அழுக்கெல்லாம் இப்ப அவன் மனசுல இருந்ததோ அனைத்தையும் கூறினான். ஆகவே இனி நான் திரும்பி போறதா இல்ல, அவன் தம்பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணுவான். ராஜ்ய புத்திரம் பிரதிஷ்டாப்பிய சகுணே சகுணோ விகுணோப்பிவா, நல்லவனோ தீயவனோ அவரவர்கள் தம் பிள்ளைக்கு தானே பட்டாபிஷேகம் பண்ணுவார்கள். பந்தனாச்சாவசாதான்மே ஸ்ரேய பிராயோபவேசனம், திரும்ப போய் அவன் கையால் அடிபடுவதை விட சிறைப்படுவதை விட இங்கே இவ்விடத்திலேயே வடக்கிருந்து பிராயோபவேசம் பண்ணி இங்கேயே பட்டியல் கடந்து உயிர் விடுவது மேல். அனுஜானந்து மாம் சர்வே கிரகங்கச்சந்து வானராக, ஒருவேளை என்னோட இருக்கிறதுக்கு இங்க யாருக்கு விருப்பம் இல்லைனால் யார் போகணுமோ போகலாம். அகம்ப பிரதிஜானாமி நகமிஷ்யாம் நகம் புரிம், நான் திரும்ப பட்டணத்துக்கு வருவதாக இல்லை என்று தன் முடிவை வெளியிட்டு விட்டான். இனிமேல் தான் ஒரு காரியம் நடக்க போறது, சம்பாத்தியை சந்திக்க போகிறோம்.